Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டா ஹாலிவுட் சைடுல என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாசன் ஸ்டாட்டமோட அப்கமிங்கான ஒரு நியூ மூவி ஒர்க்கிங் மேனோட இப்போது ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அப்கமிங் இந்த மூவி நம்ம March 28 தான் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக தேட்டர்ஸ்லேயும் ரிலீஸ் ஆகும். ஹோப் நம்ம இந்தியாவிலையும் தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா சில மூவிஸில் வந்து ரிலீஸ் பண்ணால் மாட்டிக்கிறாங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். அண்ட் இப்போ இந்த படத்தை ஃபுல்லாக நம்ம டேவிட் ஐயர் தான் வந்து டைரக்டும் பண்ணியிருக்காரு. அண்ட் எல்லா படத்துலையும் நம்ம ஹீரோ ஒரு ஹை ட்ரெயின்டான ஒரு அசாசின் மாதிரி, ஆனால் இப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் இவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்டு இவரோட ஃபைட்டிங் ஸ்கில்லை பார்த்து இவருக்கு ஒரு மிஷினை தராங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு காணாமல் போயிருக்கான். அண்டு அதை வந்து நம்ம ஹீரோ தேடணும். அண்ட் இப்போது ரீசெண்டாக நீங்கள் அவரோட எல்லா மூவிஸுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் எந்த ஒரு ப்ரொஃபஷன் எடுத்தால் கூட அதில் இவர் ஹை ட்ரெயின்டான ஒரு அசாசினாக தான் இருப்பார். ஆனால் ப்ளஸ் அது நம்ம மைண்டுக்கு அந்த ஒரு கரெக்டாக செட் பண்ணோம். இப்போ இவர் வந்து ஏதோ ஒரு ரொமான்டிக் மூவியோ இல்லை ட்ராமா மூவிலையோ வந்து நம்ம பார்க்க வந்து ஆசைப்பட மாட்டோம். டேரெக்டாக ஒரு ஆக்ஷன் பேக்கான மூவியில் தான் இவர் இருக்கணும்னு சொல்லிட்டு, அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இவரும் பேக் டு பேக் நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கான மூவிஸ் பண்ணிகிட்டே இருக்கார். கடைசியாக தான் நம்ம பீ கீப்பர் மூவி பார்த்தோம், அதுவும் அல்டிமேட்டாக இருந்தது. ஹோப் அதே மாதிரி நம்ம இப்போது ஒர்க்கிங் மேன் இருந்தால் செம்மையாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம த லாஸ்ட் ஆஃப் அஸோட சீசன் 2ஓட சின்ன ட்ரெய்லர் டீசர் ஆட்டம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங் வந்து வெறும் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எந்த மந்தில் ரிலீஸ் ஆகும்னு யாருக்கும் தெரியாமல், அண்ட் இப்போ நம்ம ஏப்ரல் மந்தில் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு அப்டேட் தந்துட்டாங்க ஹெச்பிஓ சைட்லேருந்து தான். அண்ட் எப்படியோ நம்ம இந்தியாவில் ஜியோ சினிமாவோட தான் அவங்க லிங்க் பண்ணியிருக்காங்களா, ஸோ டேட்டா நம்ம ஜியோ சினிமாவில் பார்த்துடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சீசன் 1 நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால கண்டிப்பாக நம்ம சீசன் 2வும் தமிழ் டப்டோட தான் வரும். அண்ட் இன்கேஸ் இன்னும் நீங்கள் அதை சீசன் 1 பார்க்காம இருக்கீங்கன்னா ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க. கான்செப்ட் வந்து ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக்கான உலகத்தை காமிச்சிருக்காங்க. நம்ம ஃபங்கஸால் வந்து ஹியூமன்ஸ்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் ஜாம்பிஸாக மாறிடுறாங்க. அதோட கொஞ்சம் சயின்டிஃபிக்கான சில பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாம் வந்து ஸ்டார்டிங் சீசன் 1 சொல்லுவாங்க. அல்டிமேட்டாக தான் இருந்திருக்கு. பட் அது எப்படி ஜாம்பிஸ் லைக் எப்படி அந்த வாய்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அதெல்லாம் வந்து அவங்க சொல்லாமல் டேரெக்டாக வந்து இப்போ நிறைய வருஷம் கழிச்சு இந்த மாதிரி தான் உலகம் வந்துட்டுருக்கு. அண்ட் ஒரு சின்ன டாஸ்க், இந்த பொண்ணு இந்த இடத்துல இது வரைக்கும் போனால் அண்ட் அதில் நம்ம ஹீரோ அவர் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அந்த ஜேர்னி எப்படி போயிருக்காங்க தான் சீசன் 1 ஃபுல்லாக. அண்ட் இப்போ சீசன் 2 அதோட இன்னும் ஸ்டோரி முடியல, அது நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்குன்னு தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஆல்ரெடி வந்து இதை கேம் விளையாடி இருக்காங்க. அண்ட் அவங்களாம் வந்து லைக் அப்கமிங் வர ஸ்டோரி ரொம்பவே சேடாக இருக்கும்னு வேறு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எக்ஸாக்டாக தெரில என்ன ஸ்டோரி கான்செப்ட் வைஸில் சொல்கிறாங்கன்னு. பட் சீசன் 2 கொஞ்சம் சேடோட தான் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஷோகன் சீரீஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 இடத்துல நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த 4 இடத்துலையுமே வந்து நம்ம கோல்டன் குளோப்ஸோட அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், போன வருஷம் ரிலீஸ் ஆன எல்லா சீரீஸ்லேயும் நம்ம ஷோகன் தான் நம்பர் 1 இடத்துல இருக்கோன்னு. ஏன்னா ஒரு ப்ரில்லியண்ட்டாக மூவி மேக்கிங்கோடு அதுக்கு மேலே நெக்ஸ்ட் லெவலாக வந்து இந்த சீரீஸை காமிச்சிட்டாங்க. இது ஃபுல்லாகவே நீங்கள் ஜாப்பனீஸ் சமுராய்ஸ் அண்டு அதோட ஒரு அவங்க உள்ளே வந்து ஒரு சிவில் வார் ஆட்டமும் போயிட்டுருக்கோம். பட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போர்ச்சுகீஸ் அண்ட் அவங்கெல்லாம் வந்து எப்படி உள்ளே வந்திருக்காங்க, இதில் அவங்க என்ன கொஞ்சம் அட்வான்டேஜஸ்லாம் எடுக்கிறாங்க, அதோட ஒரு ஸ்டோரியை வந்து கொஞ்சம் நல்லபடியாக கவர் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன இருந்தாலும் அது கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக இந்த சீரீஸ் எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக, இங்கிலீஷ்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு 80% உள்ள ஜாப்பனீஸ் தான் பேசுவாங்க. ஸோ அந்த லாங்குவேஜில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. வித் சப்டைட்டில்ஸோட தான் நம்ம பார்த்துலாம். அண்ட் எங்கே ப்ரோ இருக்கோம்னா நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு என்னென்ன அவார்ட் வின் பண்ணியிருக்குன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நம்ம டிவி சீரிஸ் 2020, ஏன்னா இப்போ தான் இந்த அவார்ட் தந்திருக்காங்க, அதனால தான் இந்த டைட்டில் 2025. அண்ட் அதில் என்டையர் நம்ம ஷோகன் சீரிஸ் தான் வாங்கியிருக்கு. பெஸ்ட் ஆக்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிரோஷிகா சனடா, ஸோ அவர் தான் மெயின் ஹீரோ அண்ட் அவர் தான் ரியல் ஷோகன். அது எந்த எக்ஸாக்டாக என்னன்னு நீங்கள் சீரிஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் இன்னும் நம்ம மேல் சப்போர்ட்டிங் ஆக்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆக்டர் இருக்கார் அசனோன்னு சொல்லிட்டு, ஸோ அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. அண்டு மெயின் ஆக்ட்ரஸில் வந்து ஆனா சவாயின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க, அவங்க தான் மெயின் லீடாக நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல அவங்க நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அண்டு இந்த 4 இடத்துலையும் இந்த சீரீஸில் ஆக்டர்ஸ் தான் வந்து வின்னோ பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ரியலி கிரேட். அண்ட் இது ஒரு ஃபைனஸ்டான ஒரு ரீசன். இன்கேஸ் இன்னும் இந்த சீரீஸை நீங்கள் பார்க்கலன்னா சீக்கிரமாக பார்த்துருங்க. அண்ட் ஆல்ரெடி சீசன் 2வும் கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இன்டர்ஸ்டெல்லார் மூவி ரீரிலீஸ் பண்ணுறாங்க நம்ம இந்தியாவில். ஆக்சுவலி டிசம்பர் மந்த்லேயே ஆயிடுச்சு, ஆனால் நம்ம இந்தியாவில் அது பண்ணல. ஏன்னா அந்த டைமில் புஷ்பா 2 மூவி தான் வந்து இருக்கலாம் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் ஆக்குப்பை பண்ணிட்டாங்களா, அதனால் இந்த படத்தை அந்த டைமில் ரீரிலீஸ் பண்ணல. ஸோ இப்போதைக்கு நம்ம February 7 அன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குது, வேறு எந்த ஆக்குபென்சி கிடையாது ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ்க்காக. அந்த டைமில் நம்ம இன்டர்ஸ்டெல்லார் மூவி இந்தியாவில் ரீரிலீஸ் ஆயிரும். அண்ட் ஆல்ரெடி ஃபேன் பேஸில் நல்ல ஒரு ஹைப் அண்ட் ஈகராக வெயிட் பண்ணிட்டும் இருக்காங்க. இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா,
ரீசெண்டாக வந்து ஒரு ரூமர் ஆட்டம் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நம்ம இன்டர்ஸ்டெல்லார் வந்து தமிழ் டப்பில் பண்ணுறாங்க, அதுவும் டிஸ்கவரி தமிழ் சேனல்னு. பட் நானும் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், அண்டு எங்கெங்கெல்லாம் லைக் ரெஃபரன்ஸ் வைஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இந்த மாதிரி அஃபிஷியலான அப்டேட் இது கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு ரூமர் தான். அண்ட் அதனால இன்கேஸ் நம்ம தேட்டர்ஸில் ரீரிலீஸ் பண்ணால் தமிழ் டப்டோட ரீரிலீஸ் ஆகுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு தான் இருக்கீங்க, மெசேஜஸ்லேருந்து கமெண்ட்ஸ்லேருந்து. பட் இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. ஸோ இன்கேஸ் லைக் நம்ம February 7 ரீரிலீஸ் ஆகுது, ஆனால் இது வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் ஆகும். அண்ட் என்ன பர்சனலாக கேட்டால் அது இங்கிலீஷ்லேயே பார்த்து போயிடலாம், அது ஒரு அல்டிமேட்டான ஒரு மூவி. நானும் ஆர்டர்லாம் பார்த்துட்டேன் தான். பட் கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நம்ம தேட்டரில், அதுவும் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் இதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சக்கமோட்டோ டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நியூவான அனிமி இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து தான் ரிலீஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு வெறும் ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் வந்திருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆனோடனே நல்லா கொஞ்சம் ட்ரெண்டிங்லேயே டாக் வந்துருச்சு. ஆக்சுவலி போன வருஷமே பார்த்தீங்கன்னா அப்கமிங் நம்ம என்னென்ன அனிம்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தேன். அண்ட் அந்த டைம்லேருந்து இந்த சக்கமோட்டோ டேஸ் தான் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு டாக்லேயும் போயிருந்ததா. ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே அதுக்கு அந்த ட்ரெண்ட் அவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க. எப்படியோ சீசன் வித் டோட்டல் 22 எபிசோட்ஸ் இருக்க போதான். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்தால பார்ட் 1 and 2ன்னு சொல்லி அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்கேஸ் இன்னும் நீங்கள் இதை பார்க்கலன்னா டெஃபினட்டாக செக் பண்ணிடுங்க. வீக்லி ஒரு எபிசோடாக தான் இப்போது ரிலீஸ் ஆகும் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து. அண்ட் இது வெறும் சாப்டர்ஸில் மட்டும் தான் இருக்குது, நம்ம இன்னும் தமிழ் டப்லாம் பண்ணலை. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் இப்போதைக்கு கொஞ்சம் ரீசெண்டாக வந்தேன், கொஞ்சம் மெயினான அப்டேட்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது நல்ல ஹாலிவுட் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஒரு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக இன்றைக்கி சொன்ன எந்த அப்டேட் நீங்கள் கொஞ்சம் ஈகராக வெயிட் ஆர் ஹைப்பாக இருக்கீங்களோ அதுக்கு ஒரு அப்படியே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.